சிறகடிக்க ஆசை சரியில்ல. அடுத்த வாரத்துக்கான எபிசோட்ல மனோஜ் இருந்துட்டு ரொம்பவே வருத்தத்தோட இருக்காங்க. இவ்ளோ பெரிய வீட்ல எனக்காக இங்க யாருமே இல்ல. எங்க அம்மாவும் என்னோட சுயநலத்துக்காக மட்டும் தான் இந்த வீட்லயே இருக்கு. என் அம்மா மட்டும் இல்லன்னா என் நிலைமை என்ன ஆகும்? எனக்காக இருக்கிறது ஒவ்வொரு விஷயமா பார்த்து பார்த்து செய்யறது ரோகிணி மட்டும் தான். ரோகிணிய நான் ரொம்பவே மிஸ் பண்றேன். ரோகிணிய நான் பிடிச்சு போய் தான் அவள நான் லவ் பண்ணவே ஆரம்பிச்சேன். என் அம்மாவால தான் எனக்கு இந்த பண ஆசைலாம் வந்தது. அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் இருந்துட்டு ஒவ்வொரு ஆசையா பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததான் இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா சத்யாவும் ரேகாவும் ரொம்பவே சந்தோஷமா இருக்காங்க. பாட்டி இருந்துட்டு இன்னும் 2 நாளைக்குள்ள உங்களுக்கு கல்யாணம் நடக்க போகுது. நீங்க இதை பத்தியும் கவலைப்படாதீங்க. இந்த பாட்டி நான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. உங்களுக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னே தெரியல பாட்டி அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. எதுக்காக நன்றி எல்லாம் அதெல்லாம் ஒன்றும் தேவையில்ல அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய சந்தோஷம் தான் எங்களுக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்து தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த சைடு நம்ம சிந்தாமணியும் மூர்த்தியும் ஒரு ரெஜிஸ்டர் ஆஃபீஸ் இல்லாமல் எல்லாத்துலேயும் விசாரிக்க சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அவங்க ஆட்களும் எல்லா இடத்துலையும் விசாரிச்சுட்டு இருக்காங்க. ஐயா இங்கே நம்ம அம்மா சின்ன மாமாவோட பேர் இல்லவே இல்லை. அந்த முத்து நம்மளை நல்லாவே ஏமாத்திட்டு இருக்கானோன்னு தோணுது அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. கண்டிப்பாக அவன் ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் தான் கல்யாணமே பண்ணுவான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மூர்த்தி வந்து சிந்தாமணி கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க. எனக்கும் அப்படியெல்லாம் தோணவே இல்லைங்க. அவன் வேற ஏதோ பிளான் பண்ணிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி சிந்தாமணி ஒரு பக்கம் சொல்றாங்க. அதோட முடிச்சிருக்காங்க.